வணக்கம். பாயில் நம்பர் 1 தேர்வு செய்தவர்களுக்கான நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்க எப்போ ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அப்ப இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? சோ இந்த பிரிவுக்கான காரணங்கள் என்ன? பாயில் நம்பர் 1 சொல்லட்டுமா? மன்னிப்பு. இவங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, உங்களோட நபர் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்காங்க, அது உங்களுக்கு மன்னிக்க மனசு இல்ல அப்படின்றது போல உங்க கார்டை படிச்சோன்னா ரெசனேட் ஆகுது. அதே போல மன்னிச்சிருக்கலாம், ஆனா இவங்க அந்த தவறை தொடர்ந்து செய்யும் போது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் இல்ல, எவ்வளவு வாட்டி நான் மன்னிக்கிறது, எவ்வளவு வாட்டி நான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறது, அவங்க திருந்தின பாடு இல்லை அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல இந்த ரெசனேட் ஆகுது. ஓகேவா? அதே போல இவங்க இந்த பிரிவுக்கான அதி முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தன்னை தான் உணராதிருப்பது. ஓகே, உங்களோட நபருக்கு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவே கிடையாது. வாழ்க்கை தான் போக்குல போட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மனம் போன போக்குல வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வேண்டாத சாவகாசம் ஏதாவது இருக்கும், கூடா நட்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா 3ஆம் நபர் தலையீடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிரிவுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நபர் தான். சரியா? அதே நேரம் உங்களை அவங்க ஒரு அதிர்ஷ்டமான நபரா கருதுறாங்க. இது திருமணம் ஆயிருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும், இல்ல காதலர்களா இருந்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் உங்களோட உறவு போயிருக்கலாம். ஒரு சில காரணங்களால அந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம். ஓகேவா? சோ அவ்வளவு நல்ல ஒரு புரிதலோட இருந்த ஒரு காதல் இப்ப ஒருத்தர் வெறுக்கிற அளவுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த மனசுங்கிறது, உங்களோட மனசுங்கிறது எப்படின்னா, அவங்கதான்ப்பா என்னோட உயிர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு நேசிச்சிருப்பீங்க. பட் இப்ப அந்த உயிரா நேசிச்ச உறவே வெறுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க உங்களை கொண்டு விட்டுட்டாங்க அப்படிங்கறது உங்க கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. உங்க கார்டுலயும் அதுதான் வந்திருக்கு. ஓகே, புத்தி. இப்ப புத்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். இப்ப இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தெரியுது தான் எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணிருக்கோம், அதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா யோசிக்கிறத செயல்படுத்த முடியுதான்னு கேட்டா முடியல. அங்கதான் சில தடைகள் வருது, சில தடுமாற்றங்கள் ஏற்படுது. இதெல்லாம் அவங்க சரி பண்றதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்படிங்கறது போல இருக்கு. இடையில இது எப்படின்னா, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல, மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே ஒரு தலைகணம் பிடித்த நபரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வாழ்க்கையில சில தவறுகள் பண்ணிருப்பாங்க. அதை உங்ககிட்ட சொல்லும் போதும் தெரிவிக்கும் போது கூட ஒரு 100 விஷயம் இருக்குன்னா அதுல ஒரு 5 விஷயத்த சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பண்புள்ள நபர்களா இருப்பாங்க. சரியா? ஒரு உண்மைத்துவம் இருக்குமான்னு கேட்டா உண்மைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தவறே செஞ்சாலும் நான் தவறு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தவறுக்கான காரணம், இப்ப நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா அது செய்யறதுக்கான ரீசனே நீ தான், உன்னாலதான் இது நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களையும் தன்னோட தவறுக்கு காரணகர்த்தாவா ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள பண்புள்ள நபர்களா இவங்க இருப்பாங்க. இதற்கு முக்கிய காரணம் வாழ்க்கைய அவங்க கையில வச்சுக்காம மனம் போன போக்கிலே போகக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட குணமா கூட இருக்கலாம். ஓகேவா? எஸ். இதனாலதான் இவங்க மேல உங்களுக்கு ஒரு தீராத கோபம் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகே, அதே நேரம் உங்க கூட இருந்த தருணங்கள் இப்ப இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கதா இருக்கலாம், இல்ல கடந்த காலமா இருக்கலாம். ஆனா ஒரு காதலிக்கும் காலத்திலயா இருக்கலாம், இல்ல திருமணமான புதியதுல இருக்கலாம். அப்போ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இவங்க இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு வியந்து பார்க்கக்கூடிய நபர்களா இவங்க இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அதிகமான காதலை கொடுத்திருப்பாங்க, அதிகமான பாதுகாப்பை கொடுத்த நபர்களாகவும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதே கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக ஒரு நாளடைவுல அந்த காதல் காணாம போய் ஒரு காதலே ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இவங்க ஆக்கி விட்டுருப்பாங்க. ஓகேவா? அதே நேரம் இவங்க எங்க தெரியுமா இவங்களோட மைனஸ்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, தான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அதே போல ஏதாவது தவறு செஞ்சுட்டா அந்த தவறை திருத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் செஞ்சது தவறே இல்லைன்னு வாதிடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே நேரம் இவங்க எப்படி இருந்தாலும் உங்களை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் உங்க நபர்கள் இருக்க சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட நபர் இது போல இருக்கலாம். ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் இப்ப உங்களை தொலைச்சிட்டோன்னு வருத்தப்படுறாங்களான்னு கேட்டா ஆமா, உங்களை தொலைச்சிட்டோன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. பட் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். இப்ப இவங்க எப்படி இருக்காங்க, மறுபடியும் வருவாங்களான்னு கேட்டா இப்பதான் இவங்க
தன்னோட வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதலுக்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாழ்க்கைங்கிற ஒரு புத்தகத்துல முதல் பக்கத்தையே இப்பதான் வாசிக்கிறாங்க. இது இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன தவறு செய்யறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர, ஏன்னா செஞ்ச தவறுகள் நிறைய இருக்கலாம், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே சில காலங்கள் பிடிக்கலாம். சோ அந்த அளவுக்கு காலம் இவங்களுக்கு ஆகும். இது இன்னும் பிடிக்கும் போது எப்படி தெரியுமா பிரச்சனை ஆகுது, சந்திர பகவான் எப்படி தேய்றது வளர்வது தேய்றது வளர்வது. ஒரு தவறு செய்யறாங்க, அதுல இருந்து வெளியில வர பாக்குறாங்க, அதுல இருந்து வெளியிலயும் வந்துட்டாங்க. சரி இப்ப சரியாயிடும், இப்ப இணைஞ்சிருவாங்க அப்படின்னா மறுபடியும் புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி திருப்பியும் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது. திருப்பியும் நான் தான் சொன்னேன்ல, முதல்ல இவங்களுக்கு மேல நீங்க அவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இது நீங்க பார்க்கும்போது அவ்வளவு வெறுப்பு வர வச்சிருப்பாங்க இவங்க. அந்த அளவு கடுப்பேத்தி வெறுப்பேத்தி கூடிய நபர்களானா எஸ், அந்த மாதிரியான நபர்களா இவங்க மாறி இருக்காங்க. அந்த மொத்த காதலுமே தொலைஞ்சு போய் இப்ப இவங்க பேரு நீங்க அடிக்கடி பார்க்க நேரிடலாம். இவங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு யார் மூலியமாவது வரலாம். ஆனா வரும்போது கூட இவங்க இப்பவாவது மாறிட்டாங்களா, இப்ப எப்படி இருக்காங்க, என்னை பத்தி யோசிக்கிறாங்களா, இந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி வந்துட்டாங்களா நீங்க அவங்களோட கேட்டீங்கன்னா இல்ல, அதே பிரச்சனையில தான் இவங்க இன்னும் இருக்காங்க, அதே மாதிரிதான் இருக்காங்கன்னு தான் உங்களுக்கு தகவல்கள் வரலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி அவங்க மனசுல சில மாற்றங்கள் இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கு. எஸ், கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்துட்டு இருக்கு. இது இன்னும் முழுமையா அவங்க தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டு தன்னை தான் உணரும் போதுதான் அந்த தவறுகள்ல இருந்து வெளியில வருவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஒரு மாயின் பிடியில மாட்டிட்டு இருக்க மாதிரிதான் மாட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கறது போலதான் இந்த கார்டுல ரெசனேட் ஆகுது. ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு எது தேவைன்னா, உங்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் தேவை, மன நிம்மதி தேவை, உங்களுக்கு இருக்கும்ல உறவு, அந்த உறவுக்கு நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அப்படிங்கறது போலதான் இந்த பிரபஞ்சம் உங்களை அறிவுறுத்துது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. இதுல உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ பிரபஞ்சம் கொடுக்கிற விஷயங்கள் இத இப்ப நீங்க இதற்கான முடிவை இவங்க கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா இவங்க முடிவு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் காலங்கள் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கே முடிவு என்னன்னு தெரியல, இது எப்படி அணுகிறதுன்னு தெரியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி காலத்தின் போக்குல அது போகட்டும், பாத்துக்கலாம்னு இருக்காங்க. சில நேரங்கள திருந்தணும், மனம் வருந்தணும், நம்ம செயல்கள் எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. சோ பாருங்க, இப்படிதான் இருக்கு அவங்க மனநிலை. சோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமான்னு கேட்டா டைம் ஆகும். நீங்க இந்த டைம்ல உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கான சுய அன்பை நீங்க கொடுத்துக்கோங்க அப்படின்னு தான் அந்த பிரபஞ்சம் உங்களை சொல்லுது. ஓகே, சோ வந்ததை நான் வாசிச்சுட்டு பொருந்ததை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். வணக்கம். பாய் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான வாசிப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இது டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? இந்த வாசிப்பை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, நான் மிக அதிகம்னு சொன்னேன். ஆனா இப்ப நீங்க பாய் நம்பர் 2 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப நான் படிக்கக்கூடிய வாசிப்பு மிக சிலருக்கே பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? சரி, என்ன நான் சொல்றேன், இதே வாசிப்புல முதல் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், தன்னைத்தான் உணராமல் இருப்பதற்கான விளைவாதான் அவங்களோட பிரிவு இருக்கு. ஓகேவா? அவங்க யாருமே உணராம தான் அந்த காதல் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே பால் நம்பர் 2 எப்படி தெரியுமா இருக்கு, இந்த நபர், உங்களோட நபர் தன்னைத்தான் யார் என்று உணர்ந்து கொண்டதின் காரணமாகத்தான் இந்த பிரிவு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்களுக்கு தெரியுது இந்த உறவை நம்ம அடுத்தடுத்த நிலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இப்படிதான் போகுது அப்படின்ற பட்சத்துல உங்க இருவருக்குள்ளயும் ஏதாவது ஒரு விஷயத்துல யாராவது காயப்பட்டுருவோமோ அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிரிவு ஏற்படுவதற்கான காரணமா இருந்திருக்கலாம். ஓகேவா? எஸ். அதே நேரம் இவங்க உங்களை பத்தி ஒரு குற்றம் குறை சாட்டுறாங்களான்னு கேட்டா இல்ல, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களை பத்தி அவங்க ஏன் பெருமையா நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இருக்கீங்கல்ல, உங்க கூட இருந்த தருணங்கள். ஓகே, இது கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், எவ்வளவு காலம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வாழ்ந்த காலங்கள்ல நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம், எவ்வளவு உண்மையா இருந்தோம், எவ்வளவு ஆழமா நேசிச்சோம். எஸ், அந்த உண்மைங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நபரா இருந்திருப்பாங்க. ஓகே, அவர்களாவே இருந்திருப்பாங்க. அந்த அவர்களா இருக்கிறதுக்கான ஒரு நபரா நீங்க இருந்திருப்பீங்க. சரியா? சில பேர்கிட்டதான் நம்மளா இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நபரா நீங்க இருந்திருக்க காரணத்தினாலதான் அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட மதிப்பு அவங்க மனசுல என்னைக்குமே உயர்ந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது இந்த கார்டு மூலியமா தெரியுது. ஓகேவா? சில நேரங்கள்ல இப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, உங்களை விட்டு ரொம்ப தள்ளி நிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ அவங்க கடமையை பார்க்கணும், நீங்க உங்க கடமையை பார்க்கணும். இந்த இடைவெளிங்கிறது இப்போதைக்கு தேவை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதற்கான காரணங்கள் எதுன்னா, இன்னும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் காயப்பட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு சுயநலமா கூட இருக்கலாம். எஸ், தான் வேலையை செய்யணுன்றதுல ரொம்ப மும்முரமான நபரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல நீங்க அவங்க வாழ்க்கையில வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஓகேவா? அந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு அழகிய மாற்றங்கள். வேறு வேறு கோணத்துல அவங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குறுகிய காலமா கூட இருக்கலாம் உங்களோட சந்திப்பு. ஓகே, ஆனா அந்த குறுகிய காலகட்டத்திலயும் ஒரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், அது போலதான் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துருக்காங்க. நீங்க நிறைய பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல நிறைய இடங்களுக்கு வெளியில செல்லக்கூடிய நபர்களா இருக்கலாம். சோ அந்த இயற்கையோட ஒன்றிணைந்த நபர்களாவும் இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே சேர்த்து ஒரு மனுஷனை வேற ஒரு மாற்றத்துக்குள்ளாக்கும் இல்லையா? ஒரு அழகான மாற்றத்துக்கு. அது போலதான் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் செய்யணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க செய்ய தொடங்கி இருக்காங்க. தன்னை தானே ஒரு மெஜிஷியன் போல, ஒரு மாயாவி போல உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சோ உங்களோட நபர் அவங்களாதான் இருக்காங்க. இந்த பிரிவுக்கு காரணமும் அவர்கள் தான். ஓகேவா? மறுபடியும் நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு 11 எடுத்துக்கீங்கன்னா உங்களுக்குள்ள பெருசா பிரிவே கிடையாது. ஓகேவா? இந்த பிரிவுக்கான ரீசன் நீங்க 2 பேருமே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையை விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னும் போது ஏன் போறேன்னு கேட்கணும், இல்ல பிடிச்சு வச்சுக்க பாக்கணும். நீங்க எப்படி தெரியுமா? ஏன் போறனும் கேட்க மாட்டீங்க, பிடிச்சு வச்சுக்க மாட்டீங்க. அவங்கதான் இருந்தாங்க, அவங்கதான் வந்தாங்க, அவங்கதான் இருந்தாங்க. இப்ப அவங்க போறாங்கன்னா அது நான் ஏன் போய் கேள்வி கேட்கணும்? இருக்கிறதும் போறதும் அவங்களோட விருப்பம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்கலாம். சோ இது ஒரு காரணமா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அவங்க உள் மனதுல சில பயங்கள் இருக்கான்னு கேட்டா, ஆமா, ஏதோ ஒரு ஆழமான பயங்கள் இருக்கு. ஒருவேளை உங்களோட அன்புக்கு அடிமைப்பட்டு விடவும் இருக்கலாம். இல்லைன்னா இந்த சமூகம் சார்ந்து இந்த ஒரு காதலியோ இந்த ஒரு உறவையோ அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் உங்க பிரிவுக்கான முக்கியமான காரணங்களா இருக்கும். ஓகே, அதே நேரம் உங்க கூட இருந்த தருணங்கள், இது கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், ரொம்ப இனிமையான தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனா இவங்க வெளியில பார்க்க ரொம்ப கரடு முரடா இருப்பாங்க, பலாப்பழம் போல முள்ளு மாதிரி இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது அவ்வளவு ஒரு பணிவு கனிவு, ஒரு குழந்தை போல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க மூலியமா அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு. ஒரு அதிசயமா தான் உங்களை அவங்க பாக்குறாங்க. ஓகேவா? சோ நல்லா இருக்கு. உங்களோட கார்ட்ஸ் படிக்கும் போதே நல்லா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த வாசிப்பு மிக குறுகிய நபர்களுக்கே பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது நிறைய பேருக்கு பொருந்தாது அப்படிங்கறது போல இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஓகே, சோ இப்ப முதல்ல அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு பாடுபடுறாங்கன்னா, அவங்க மனசுல சில பயங்கள் இருக்குல்ல, அந்த பயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, உங்க மேல எந்த ஒரு கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிரிவே கிடையாது. நீங்க 2 பேரும் வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு ஒரு பிரிவு செயற்கைத்தனமா உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கு உங்க கார்டு படிக்கும் போது. ஓகே, சரி தவறுங்கிறத தாண்டி இது சரியும் இல்ல தவறும் இல்ல, இந்த உறவு இருந்தது இப்போ இல்ல, அவங்கவுங்க கடமை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது போலதான் உங்க கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. சோ பாருங்க, இந்த வாசிப்பு யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்க. பொருந்துனா கமெண்ட் போடுங்க, பொருந்தலன்னா தவிர்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.